திரு அலீம் அல் புகாரி, கூட்டணி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் டிட்டாச் ஆகிருக்கிறதுக்கு விரும்புறாங்க, அதை நோக்கி தான் போறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை தொடர்ந்து முன்வைக்கிறார் திரு சேலமணிகண்டன். உங்க பதில்? இல்ல, அதுக்கு அடிப்படை ஆதாரங்கள் தரணும். எப்படி எதை நோக்கி அப்படின்னா, இதைத்தான் அவர் ஏற்கனவே சொல்லிட்டார். முதல்வர் சொல்றது, இப்ப ரவிக்குமார் மரியாதைக்குரிய எம்பி எழுதினாரு அப்படின்னு சொன்னா அதற்கான பதிலத்தான் சொல்றாரு. அவர்களுக்கும் அதிருப்தி இருக்கும், கருத்து வேறுபாடுகள் இருக்கும், கருத்து மோதல்கள் இருக்கும் அப்படின்றது அதை மிகப்படுத்தி தான் சொல்றாரு. ஆனா அவர் அதோட பத்தி இன்னொரு உதாரணம் சொன்னாரு. நீட்டு ரகசியத்தை சொன்னாரு. அப்படி வாக்குறுதி மீறிடுவாருன்னு நான் அமித்ஷாவை நம்பல. அவர் டீலிமிட்டேஷன் செய்ய நமக்கு தமிழ்நாட்டுக்கு சொல்ற மாதிரி தான் செய்வாரு அப்படின்னு சொல்றாரு. ஒரு கால் அமித்ஷாவும் நீட்டுக்கு எதிராக திமுக கையெழுத்து இயக்கம் முதற்கொண்டு சட்ட போராட்டம் முதற்கொண்டு கவர்னருக்கு எதிரான உச்சநீதிமன்ற சட்ட போராட்டம் வரைக்கும் போராடுகிறதே. அந்த மாதிரி ஒரு கால் அவரும் டீலிமிட்டேஷனுக்கு அகேன்ஸ்டா தமிழ்நாட்டு நலன்ல எந்த பாதிப்பு வந்துடக்கூடாது. இது ஒரு நகைச்சுவா இருக்கு நான் சொல்றது, இருந்தாலும் நான் சொல்றேன். அந்த மாதிரி ஒரு கால் அமித்ஷா போராடிட்டா வேணா இவங்க சொல்றது பேசுறாரு. புரியுற மாதிரி சொல்லுங்க. எப்படி எப்படி கமலஹாசன் மாதிரி பேசுறீங்க, புரியுற மாதிரி பேசுங்க. இல்லன்னு, நீட்டுக்கு எதிரா திமுக இவ்வளவு நடவடிக்கை எடுத்து போராடி அதற்கு பின்னால அவங்க எடுக்கிற நடவடிக்கையே நடக்க விடக்கூடாது அப்படின்னு பாஜக ஒரு எதிர்த்தரப்புல நின்று செய்யறத மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கால் நீங்க சொல்ற மாதிரி அதே மாதிரி டீலிமிட்டேஷனுக்கு அகேன்ஸ்டா அமித்ஷா தமிழ்நாட்டு நலன்ல பாதிப்பு வராத அளவுக்கு அவர் கொடுத்த வாக்குறுதின்னு சொன்னீங்கல்ல, அந்த வாக்குறுதி அடிப்படையில போராடி தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்காக நின்று அதுக்கு மேல அவரால் நடக்க முடியாம போயிடுச்சுன்னா நீங்க சொல்றது சரின்னு ஏத்துக்கலான்ற. சோ இந்த ஒப்பீடு தவறு அப்படின்னு சொல்ல வர்றேன். நீட்டுக்கு எதிராக ஒண்ணு, அதே மாதிரி ஜேர்னலிஸ்டுக்கு அகேன்ஸ்டா நடவடிக்கை எடுத்தாங்க அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்துல அப்படின்னு சொன்னா அவங்க பண்ணது அஃபென்ஸ். அது ஏன் உங்களுக்கு புரியாம போச்சுன்னு தெரியல. சட்ட ரீதியாக அவங்க பண்ணது அஃபென்ஸ். ஏன்னா ஆமா, கண்டிப்பா அஃபென்ஸ் அது. ஏன்னா ஒரு ரேப் விக்டிம் அல்லது ஒரு செக்சுவல் அசால்ட் விக்டிம் ஒரு பெண்ணுடைய பெயரை ஒரு டெக்னிக்கல் கிளிச் ஏற்பட்டு வெளியாகுது. அதற்கே நீதிமன்றம் இவ்வளவு உறுதியான நடவடிக்கை எடுக்குது. ஆனா இவங்க தெரிஞ்சுக்கிட்டு அப்படி வெளியிடக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வெளியிட்டதை தவறு என்கிறேன். அது சட்டப்படி தவறு. அப்ப அதை ஒப்பிடுவதும் தவறானது. அதே மாதிரி தான் சீமானுடைய விவகாரமும். அவர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிலைப்பாடுகள் மாறி 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 ஒரு கட்டத்தை அந்த பொம்பளை யாருன்னே தெரியாது அப்படின்னாரு. இன்னைக்கு ஆணவ போக்கோடு தன்னை ஏற்றுக்கொள்கிறார். எனவே திமுக அரசை குறை சொல்வதற்கு எவ்வளவு லோ லெவல்ல இறங்கி உதாரணங்களை சொல்ல வேண்டும் என்ற நிலைக்கு அதிமுக ஆதரவாளர்களும் பாஜக ஆதரவாளர்களும் சென்று விட்டார்கள் என்று நினைக்கும் பொழுது வேதனையாக இருக்கிறது. இல்ல, அதுதான் இப்போ அதிமுக ஒரு கூட்டணி, ஒரு வெற்றி கூட்டணியை அமைக்கும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். இப்போ திமுக கூட்டணியில் இல்லாத கட்சிகள் ஒருங்கிணைந்து அதிமுக பக்கம் செல்லும் பட்சத்துல அதை சாத்தியப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதானே, அதை மறுக்க முடியுமா? இல்ல, அதை யாரும் மறுக்கல. அதாவது நல்ல ஒரு கூட்டணியை பத்தி விளக்க இப்ப நம்ம மரியாதைக்குரிய சரவணன் வழக்கறிஞர் அழகா சொல்லிட்டாரு. கூட்டணி என்பது என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, கடந்த காலங்கள்ல இந்த மெஜாரிட்டி 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 அப்படின்னு பேசி 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 கூட்டணி என்பதே ஏதோ ஒரு பலகீனம் அப்படின்ற மாதிரி மக்கள் விளங்கிட்டாங்க. கூட்டணி என்பது பலகீனம் அல்ல, அது ஒரு ஜனநாயக அமைப்பு. ஒரு கால் அதிமுகவால் அப்படி ஒரு நல்ல கூட்டணி அமைக்க முடிந்தால், அந்த கூட்டணி வரணும்னா அதிமுக அந்த கருத்தியல் வேணும். அந்த கருத்தியல் வேணும்னா அதிமுகவுக்கு முதல்ல துணிச்சல் வேணும். இதுவரைக்கும் பாசிச பாஜக என்று ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்றாங்க. ஆனால் அதை மக்கள் எதிர்பார்க்கும் அளவுக்கு ஒரு கால் எடப்பாடி அவர்கள் எதிர்த்தால் சொல்லலாம், ஒரு ஃபேர் பிளே வரும், ஒரு நியாயமான ஒரு போட்டி வரும்பா. ஐயோ, இங்க இந்த பக்கமும் வாய்ப்பு இருக்கு என்று திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அதிமுகவுக்கு செல்வார்களா? வாய்ப்பு இருக்கு, ஏத்துக்கிறேன். எப்ப அப்படின்னா, திமுகவின் மீது ஏற்பட்டிருக்கக்கூடிய ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கை, ஜனநாயகத்தை திமுக பாதுகாக்கும், சர்வாதிகாரத்தை திமுக எதிர்க்கும் என்று கூட்டணி கட்சிகள் ஒரு நம்பிக்கை வைக்கிறாங்கல்ல, அதே நம்பிக்கைக்கு பாத்திரமாக ஒரு கால் எடப்பாடி இன்னைய வரைக்கும். இப்ப அவர் கூட சொன்னார், அதிமுக ஆதரவாளர் நானு, ஆனா அதிமுக ஸ்போர்ட்ஸ் பர்சன் இல்ல, நான் ஒரு கருத்து சொல்றேன் அப்படின்னு. வந்தால் என்னது சின்ன தளபதி அப்படின்னா நல்லா எழுதி வச்சு கவிதை மாதிரி படிச்சார். என்ன வாழ்த்துக்கள். வந்தால் சின்ன தளபதி, இல்லன்னா டெல்லி தளபதி ஏதோ ஒன்று சொன்னாரு. இதுதான் அதிமுக நிலைப்பாடே இருக்கு. கூட்டணி அமைப்பதற்கு கருத்தியலோ கொள்கையோ இருக்காது. கூட்டணி வேணும் எங்களுக்கு. அதுக்கு நாங்க அமையாத வரைக்கும் ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போம். அதாவது ஜனநாயகத்தின் முற்போக்கு சக்திகளை வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்படி அமையல அப்படின்னா இருக்கவே இருக்கு, டெல்லி கூட்டணி போயிருவோம் அப்படின்னு அதிமுக போய்விடுமோ என்கின்ற பயம்தான் இன்றைக்கு எந்த கூட்டணியும் அதிமுகவின் பக்கமாக, திமுகவின் கூட்டணி கட்சியில செயல்படக்கூடிய கூட்டணி கட்சிகள் எதுவும் அதிமுகவிற்கு செல்லாமல் இருப்பதற்கான காரணமே இதுதான். இப்படி அதிமுக பலகீனப்பட்டு இருக்கும் வரை, உறுதியான நிலைப்பாடை எடுக்காமல் இருக்கும் வரை ஒருபோதும் அங்கு எந்த கூட்டணி கட்சிக்காரர்களும் செல்ல போவதில்லை அப்படின்னு சொல்றேன். சரி.